வணக்கம் தோழர்களே. ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு மனிதன் போகும்போது அவனுடைய உடலும் உயிரும் சட்டத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்ட விதி. காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குதா, நாம இல்லைன்னு சொல்லல. அந்த அதிகாரத்திற்கும் சட்டம் ஒரு எல்லை வச்சிருக்கு. அதை நினைவூட்டுறதுதான் வழக்கறிஞருடைய கடமை. அதாவது இப்ப சமீபத்துல இந்த ஆகாஷ்ன்ற பையனோட நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவனுடைய காலை உடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 28 இடத்துல காயம் இருப்பதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த விஷயம் இல்லாம இந்த அஜித்குமார் விஷயம், ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்குது. நாமளும் நியூஸ்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் நம்மளுடைய தனி மனித சுதந்திரத்திற்கும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்திருக்குது. அதாவது ஒரு காவல் நிலையத்திற்கு ஒருவர் கைது செய்து அவர் காவல் நிலையத்தில் இருக்கும்போது அவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை உரிமைகள் சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். அவருடைய வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கு உரிமை இருக்குது. காவல் நிலையத்துல அவர் மேல வயலேஷன் பண்ணக்கூடாது. அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யணும். இது போன்ற பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாகவும் சட்டத்தின் மூலமாகவும் வகுக்கப்பட்டதா இருக்குது. நான் வழக்கறிஞரா இருக்கிறதுனால தனிப்பட்ட என்னுடைய ஒரு கேஸ்ல நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். இதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பெரிய தப்பும் ஒரு பெரிய வயலன்ஸும் நடக்க இருந்தது. நானும் எனது நண்பரும் அந்த இடத்துக்கு போய் காவலர்களுக்கு சட்டத்தை நினைவூட்டி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி ஒரு பெரிய தவறுல அந்த பையனை நாங்க காப்பாத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் என்னுடைய மைண்ட்ல யோசிச்ச ஒரே விஷயம் தான், ஒரு அட்வொகேட் நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய தப்புல இருந்து தாராளமா ஒரு விஷயத்த நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்றது என்னுடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வரைக்குமே காவல்துறையில ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலும் சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் கேள்வி கேட்டுதான் இருக்கும். அதை நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திட்டு தான் இருக்கும். அதற்கு எந்த இடத்துல நாங்க யோசிச்சதே கிடையாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா கடமையும் நேர்மையும் அதே மாதிரி சட்டப்படி செயல்படுற எவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். ஒரு சில அதிகாரிகள் இது போல செய்யறதுனால மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா போலீஸ், சட்டம், நீதிமன்றம் இது மூணுமே சரியா செயல்பட்டா மட்டும்தான் நம்ம ஜனநாயக நாடு பாதுகாப்பாக இருக்கும். பொதுமக்களாகிய நாம நம்மளுடைய உரிமைகளும் சட்டத்தையும் நன்றாக தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி மக்களே. நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.